Hello everyone, welcome to Mom's Secret. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி புட்டு அண்ட் கடலைக்கறி. இது ஒரு கேரளா டிஷ். ரெசிபி எப்படி செய்யலான்னு பாருங்கள். நான் ஒரு கப் கருப்பு கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 பட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சியும் பூண்டும் முழுசாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை எல்லாத்தையும் அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் 1 டீஸ்பூன் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் வேக வச்சிருக்க கருப்பு கடலையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகா, 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம கருப்பு கடலையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகணும். இந்த ரெசிபி நான் வீக்கெண்டில் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இதை யூஸ் பண்ணி தான் புட்டு செய்ய போகிறேன் இன்னைக்கு. இதில் தண்ணி ஊற்றி நான் பாயில் பண்ணுறேன். இப்போ புட்டுக்கான மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஒரு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
இதில் ஒரு 3 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமேல் இந்த மாவு சேர்த்துட்டு அடுத்த லேயர் திரும்பி தேங்காய் மாவு அந்த மாதிரி சேர்த்துக்க போகிறேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே இருக்கிற ஹோலில் வந்து புகை வந்துருச்சுனாலே அது ஸ்டீம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் ஆப்ஷன்னா இந்த மாதிரி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சு இது கூட சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக வந்து சர்க்கரை யூஸ் பண்ணி புட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் கடலைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Thank you. Bye.